ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய லெமன் இருக்கு இல்லையா, லெமன் தூள் நம்ம பிழிஞ்சிட்டு கீழே போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி லெமன் தூளை கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 போல் லெமன் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பெரிய டம்ளரில் 2 டம்ளர் போல் மட்டும் நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை நம்ம கேஸ் மேலே வச்சுக்கலாங்க. கேஸ் மேலே நீங்கள் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் இந்த தண்ணி நல்லா நம்ம கொதிக்க வைக்கணுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போதும் அந்த லெமனோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி தூக்கி நம்ம கீழே வச்சுக்கலாங்க. கீழே வச்சு விட்ட பின்னாடி சூட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா, அதாவது இட்லி சோடா தாங்க, இட்லி சோடா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் 1 போல் எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். வினிகர் பார்த்தீங்கன்னா நார்மல் வினிகர் தாங்க, ஒரு 2 மூடி போல் வினிகர் நான் சேர்த்துக்கிறேங்க. வினிகர் நம்ம செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா ஆறி வரணுங்க. இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தண்ணி நல்லா கலக்கிட்டு லெமன் தூள் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் வாட்டர் பாட்டிலை ஊற்றிட்டேன். வாட்டர் பாட்டில் மூடில் சின்ன சின்ன ஹோல்ஸை நான் போட்டு வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் ஸ்ப்ரே பாட்டிலை நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இதை வச்சு நம்ம என்னெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தண்ணி நீங்கள் எங்கெல்லாம் தொடுறீங்களோ அந்த இடம்லாம் நல்லா பளிச்சும் க்ளீனாக வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குங்க. அந்த கேஸ் மேலே இந்த லிக்விடை கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சிட்டு பாருங்கள். கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா பலன்னு நல்லா பளிச்சுனே இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு துணி வச்சு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா நீங்கள் நார்மலாக தேய்ச்சா போதுங்க. பாருங்க, இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சிட்ருக்கோம். அதுவே போல் நம்ம கேஸ் ஸ்டவ் கடியில் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ் கிட்ட க்ளீன் பண்ணும்போதும் உங்கள் கிச்சன் கிட்ட கேஸ் ஸ்டவ் கிட்ட எறும்பு, கற்பான் பூச்சி, பல்லி எதுவுமே வராது. நல்லா வாசனையாக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வுமே நல்லா பலன்னு பளிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி அதுவுமே நீங்கள் போட்டுட்டு பாருங்கள். கேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடு துடைக்கும் போது இந்த லிக்விட் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தண்ணியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்ட பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் வீடு நீங்கள் தொடச்சிங்கன்னா வீடுமே ரொம்ப பலன்னு பளிச்சுன்னு மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, வீடு ரொம்ப நாளைக்கு நீங்கள் துடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமாக நம்ம வீட்டுக்குள்ளே கற்பான் பூச்சி, பல்லி, எறும்பு எல்லாமே வரும். அது எல்லாமே போய் வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த இடங்களை நீங்கள் துடைக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். நான் இப்போ வீடுமே தொடச்சிட்டு காமிக்கிறேன். நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னுட்டு. பாருங்கள், இந்த தண்ணியை வச்சு நான் வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு எந்த ஒரு ஷாம்பு எதுவுமே போடவே இல்லை. ஆனால் வீடு பார்க்க நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிங்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிருங்க. க்ளீன் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லிக்விடை நீங்கள் சிங்க்கு ஃபுல்லாகவே இது போல் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிங்க்கு உள்ளுக்குள்ளும் கரப்பான் பூச்சி இருக்காது. முக்கியமாக சிங்க் கடையில் துர்நாற்றம் எதுவுமே இருக்காதுங்க. கெட்ட வாடை எல்லாமே போய் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக இந்த டிப்பை நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் சிங்க்கு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடுங்க.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூஜை சாமான் ஃபுல்லாகவே இருக்கு இல்லையா, அந்த பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கடைங்களுக்கு நிறைய பொருள் வாங்கி க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் சோப்பு ஸ்க்ரப்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். வெறும் கையை மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பூஜை சாமானை ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சபினா பவுடர் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சபினா பவுடர் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. பாதி லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமன் தோலை சைடு வச்சுக்கலாம். இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டுமே ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பூஜை சாமான் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமனு அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த லெமனு அதுக்கப்புறம் சால்ட்டு நம்ம சபினா மூணுமே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை சாமான் லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சி பாருங்க. அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா பலன் பளிச்சு நாகரத்தை நீங்களே லைவ்ல பார்க்க முடியும். எந்த ஒரு கெமிக்கல் இல்லைங்க. வெறும் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலும் அந்த பூஜை பாத்திரம் ஃபுல்லாகவே சில நிமிஷத்துல நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இதை நீங்கள் ஊற வைக்க தேவையில்லைங்க. அழகாக நீங்கள் கையில் மட்டும் போட்டு அந்த பூஜை சாமான் உள்ள வெளியே ரெண்டு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுங்க. உங்க பூஜை சாமான் ஃபுல்லாவே நல்லா பலன் பளிச்சுன்னு இருக்கும். இப்ப பாருங்க, பூஜை சாமான் ஃபுல்லாவே நான் உள்ள வெளியே நல்லா தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு எப்போதும் போல பூஜை சாமான் ஃபுல்லாவே நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணும்போது பூஜை சாமான் எந்த அளவுக்கு நல்லா பலன் பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பார்க்க முடியும். நான் வீடியோவை ஸ்கிப்பெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. நான் லைவ்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பூஜை சாமான் எப்படி கருத்து போயிருந்தாலும் சில நிமிஷத்துலேயே நல்லா பலன் பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ இந்த பாத்திரம் நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பூஜை சாமான் பாத்திரம் எடுத்து இல்லையா, இந்த பித்தளை சொம்பு ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்குமே இப்ப பார்த்ததுக்குமே எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப சூப்பராகவே க்ளீன் ஆயிடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும்ங்க, ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் குர்த்தி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒயிட் ஷர்ட்டில் பேனா கரை போயிடுச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு காமியத்துக்காக ஒரு வெள்ளை ஷர்ட்டில் எப்போதும் போல் மை பெண்ணாங்க கிரிக்கிருக்கேன். இதை நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சட்டுக்கு அடியில் ஒரு பிளேட் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போல்லனா நீங்கள் இது போல் ஒரு காய் கட்டர் நீங்கள் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷர்ட்டை நீங்கள் இது போல் நம்ம விரித்து போட்டுக்கலாம். எங்கே மை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு டெட்டால் ஊற்றிக்கோங்க. அந்த டெட்டால் எல்லா பக்கம் நல்லா பரற மாதிரி கொஞ்சம் டெட்டால் நம்ம இன்னும் கொஞ்சமே ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம டெட்டால் ஊற்றி வச்ச உடனேயே கை வச்சு நம்ம அழகாக தேய்ச்சி விட்டால் போதும். இதுக்காக நீங்கள் ப்ரஷ் எல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ண வேண்டாம். கையை வச்சு அழகாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த மையை பொறுத்த நீங்களே லைவில் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக மை எல்லாமே போயிடும். இருந்த இடமே தெரியாதுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் குர்த்தா ஒயிட் பனியன் எதுவாக இருந்தாலும் பேனாக்கரை பட்டு போச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் பாருங்கள் கிட்டத்தாலே காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட பேனாக்கரை இருந்த அடையாளமே தெரியல. ரொம்ப சூப்பராகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல இந்த ஷர்ட்டை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தாங்க குக்கரு. அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் விசில் வராமல் போயிடும். அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு அடிக்கடிக்கு குக்கரில் வைக்கிறதுனால அந்த விசிலில் சாப்பாடு சில சமயங்களில் போய் அடைச்சிக்குங்க. அதனாலேயும் சில சமயங்களில் விசில் வராமல் போயிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கணும்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைமாக ட்ரை பண்ணுங்க. விசில் உங்ககிட்ட எவ்வளோ விசில் இருந்தாலும் அந்த விசில் ஃபுல்லாகவே
எடுத்து வச்சுக்கோங்க. விசில் ஃபுல்லாகவே நீங்கள் கலட்டி வச்சுட்டு ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் தண்ணி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் விசிலை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் விசில் ஃபுல்லாகவே நம்ம கையை வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ண விசிலை நீங்கள் எப்போதும் போல் கரெக்டாக நீங்கள் மூடியெல்லாம் போட்டு டைட்டாக நீங்கள் விசிலை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது விசில் எப்போவுமே நல்லா வரும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.